தலைமை தேர்தல் ஆணையத்தால் 2024ஆம் ஆண்டிற்கான பாராளுமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் காரைக்கால் மாவட்டத்தில் தேர்தல் குறித்த பல்வேறு பணிகள் துவங்கி நடந்து வருகிறது. அந்த வகையில் இன்று காலை தேர்தல் அதிகாரி மணிகண்டன் தலைமையில் காரைக்காலில் அமைந்துள்ள தனியார் அச்சக உரிமையாளர்களுடனான ஆலோசனைக் கூட்டம் ஆட்சியர் வளாகத்தில் நடைபெற்றது. இதில் நாடாளுமன்ற தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமல்படுத்தப்பட்டுள்ளதால் பொது இடங்களில் போஸ்டர் ஒட்ட தடை விதிக்கப்பட்டுள்ளது என்றும், தங்கள் போஸ்டர் அடிக்கும் பட்சத்தில் மதம், ஜாதி, பிற கட்சிகளை தாக்கி பேசுவது, ஒருமையில் பேசுவது சம்பந்தமான எந்தவொரு செயல்களும் அந்த போஸ்டரில் இடம்பெற்றிருக்கக்கூடாது என்றும் எச்சரிக்கை விடுத்தார். மேலும் போஸ்டர் அடிக்க வரும் கட்சி தலைவர்கள் மற்றும் அவர்கள் சார்ந்த பிரதிநிதிகளிடம் தகவலை தெரிவிக்க வேண்டும் என்றும், ஜூன் 5ஆம் தேதி வரை தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் உள்ளதால் இதை கடைபிடிக்க வேண்டும் என்றும், அனைத்து சுவரொட்டிகளிலும் பெயர் மற்றும் விலாசம் பதிவிட்டிருக்க வேண்டும் என்றும், எத்தனை போஸ்டர் அடிக்கின்றீர்கள் என்ற விவரம் தேர்தல் துறையினருக்கு தெரிவிக்க வேண்டும். மேலும் அரசியல் கட்சி தலைவர்களின் விவரங்கள் அதில் இடம்பெற்றிருக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். மேலும் உங்கள் தொழிலை கவனமாக செய்திட வேண்டும் என்று கூறிய அவர், சுவரொட்டிகள் அனைத்து நகல்களும் 3 நகல்கள் தேர்தல் துறைக்கு அனுப்ப வேண்டும் என்றும், இதில் உங்களது ஒத்துழைப்பு மிகவும் அவசியம் என்றும், நேர்மையாகவும் சுதந்திரமாகவும் செயல்பட வேண்டும் என்றும் ஆட்சியர் கேட்டுக்கொண்டார். மேலும் தேர்தல் சட்ட விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்று கூறிய அவர், அதற்கு தேவையான விளக்கங்களை தங்களுக்கு அளிக்கப்பட்டுள்ளது என்றும், ஏதேனும் சந்தேகம் ஏற்பட்டால் தேர்தல் துறையை தொடர்பு கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். மேலும் நகராட்சி நிர்வாகம் மூலம் அனுமதி இல்லாமல் செயல்பட்டு வரும் தனியார் அச்சக உரிமையாளர்களை கண்டு அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். மேலும் எந்தவொரு தகவல் தெரிந்தாலும் தேர்தல் துறையினருக்கு அல்லது மாவட்ட நிர்வாகத்திடம் அது தொடர்பான விளக்கங்கள் தெரிவிக்கலாம் என்றும், மாவட்ட நிர்வாகத்திற்கு முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும், காவல்துறை கூறும் சட்டத்திட்டங்களை மதிக்க வேண்டும், பின்பற்ற வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். மேலும் ஆட்சியர் அவர்கள் தொடர்ந்து பேசும்பொழுது, தங்கள் செயல் நேர்மையாக இருப்பின் மாவட்ட நிர்வாகம் தங்களுக்கு முழு ஒத்துழைப்பு அளிக்கும் என்றும் கேட்டுக்கொண்டார். இந்த கூட்டத்தில் துணை தேர்தல் அதிகாரி செந்தில்நாதன் மற்றும் தேர்தல் துறை அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர்.